தெரியுதா கிளாரிட்டியோட? ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் பெண் பட்டதாரி. மறுபடியும் ஒரு ஈவினிங் ரொட்டீனில் உங்களை மீட் பண்ணுறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனல் பார்க்க வந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சேனலில் நிறைய டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய மீன்ஸ் ஒரு 1-2 டிப்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கிறதுக்கு, அதாவது கண் திருஷ்டி போகிறதுக்கும் சொல்லியிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் பிரியாணி செஞ்சுருக்கேன். ஸோ அதை பற்றியும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தம்பி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்து கற்றுட்ருக்கிறான் அந்த லீவ் டேஸில். ஸோ அவன் வந்து எழுதிக்கிட்டு இருந்தான். நான் வந்து டீ போட்டு நானும் குடிச்சிட்டு தம்பிக்கு வந்து பூஸ்ட் போட்டு ஆற்றி கொடுத்தேன். ஸோ அவனும் வந்து சாப்பிட்டுட்டே எழுதிட்டு இருந்தான். காலையில் துவைச்ச துணி எல்லாமே வந்து இப்போ எடுத்தாச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வெயில் ஜாஸ்தி இருக்கு இல்லையா, வெயில் காலம் வந்துருச்சுல. ஸோ உடனே அப்பைக்கப்பயே மடித்து அந்தந்த ரேக்கில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் வச்சிட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ரேக்கு. அதுக்கு பக்கத்தில் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா தம்பியோடது. இந்த பக்கம் பீரோ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கு. ஸோ எல்லாருக்குமே தனித்தனியாக பிரித்து வச்சுட்டதுனால வந்துட்டு ரொம்ப ட்ரெஸ்ஸும் வந்து மெஸ்ஸி ஆகாது, எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 போர்ஷனாக பிரிச்சிருக்கேன். அது எப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சும்மா சிம்பிளாக தான், நான் ரொம்ப ஆர்கனைஸ்டிங்காலாம் வைக்கல. ஜஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். இந்த கார்னரில் ஃபஸ்ட்டு வந்து இது எப்படி இருக்குன்றத பாருங்கள். ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், மேலே வந்து ஒரு ஹேங்கர் இருக்குது. பட் என்கிட்ட ஹேங்கர் எதுவுமே கிடையாது. நான் அதனால் யூஸ் பண்ணுறதில்ல. எல்லாமே நான் மடித்து தான் வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு என்னோடது வெளியில் போகிற ட்ரெஸ்ஸஸ்ஸு. இது வந்து என்னுடைய நைட்டீஸு. இது ஃபுல்லுமே வந்து என்னுடைய லெக்கின்ஸ் இருக்குது. இது ஃபுல்லு லெக்கின்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் யூஸுக்கு வெளியில் அப்பார்ட்மெண்ட்டில் வாக்கிங் போகிறப்ப, ஷாப்புக்கு போகிறப்ப போடுற ட்ரெஸ்ஸஸ்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஷ்ரக்கு, ஸ்வெட்டர்ஸு இதெல்லாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சு. இதில் வந்து என்னுடைய ஹேண்ட்பேக் வச்சுருக்கேன். இந்த ஹேண்ட்பேக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்லிங் பேக் இருக்குது. அதை நான் இன்னொரு நாளைக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து சிம்பிளாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், தம்பி வந்து பார்த்திங்கன்னா டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் லெட்டர்ஸு காக்கா அந்த மாதிரி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குக்கு அந்த லெட்டர்ஸ் வந்து பார்க்காம எழுதி பழகிட்டுருக்கான். ஸோ வந்து டெய்லி ஸ்கூலுக்கும் போயிட்டு வந்துட்டு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிகிட்ருக்கான் தம்பி. இப்போ வந்துட்டு தம்பியும் வந்து தமிழ் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தம்பி கீழே விளையாட கிளம்பியாச்சு. நான் வந்து அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் வாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கீழே இறங்கி வந்துட்டேன். இப்போ வந்து ஏப்ரல் 14க்கு மேலே தான் வந்துட்டு தம்பிக்கு வந்து நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் டியூஷன் போகாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங்லாம் போயிட்டு வந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வாசலுக்கு நான் கோலம் போட்டுட்ருக்கேன். இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே டெய்லி ஈவினிங் டைம் கோலம் போட்டாலே வந்து ஒரு நல்ல வைப் இருக்கும். அதோடு வந்து பார்த்திங்கன்னா கண் திருஷ்டி போகிறதுக்கு வந்து ஒரு சில இது செஞ்சால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுதான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். அது என்னன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வீட்டில் உள்ள திங்ஸை வச்சே நம்ம பண்ணலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லெமன் எடுத்து 2ஆ கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லும் வந்து மஞ்சள் தடவிக்கோங்க. இன்னொரு ஆஃப் லெமன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லும் வந்து குங்குமம் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இத வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டு 2 கார்னர்லயும் நம்ம வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து கண் திருஷ்டியும் போகும். நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு நல்ல வைப் கிடைக்கும். இதனால வந்து நமக்கு பெரிய செலவுகளும் கிடையாது. ஸோ நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத மறக்காம சொல்லுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து டின்னர் தான் ப்ரிப்பேர் பண்றேன். இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு பன்னீர் பிரியாணி தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டே தக்காளி, வெங்காயம், கிரீன் சில்லி இதெல்லாமே வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா, டக்குன்னு வந்து ஈஸியா வந்து நம்ம செஞ்சிடலாம். அது இல்லாம வந்து பார்த்திங்கன்னா, சைடில வந்து கொஞ்சம் டீயும் போட்டிருக்கேன். ஏன்னா, எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் தலை வலிக்கிற மாரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ வந்து கொஞ்சமா திரும்ப போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். எப்பவுமே 2, 3 டைம் குடிப்பேனான்னு கேட்டா, கண்டிப்பா கிடையாது. ஆனா, இன்னைக்கு ஏதோ வந்து தோணுச்சு. சரி கொஞ்சமா குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணேன். சரின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு தடவ போட்டு குடிக்கலான்னு போட்டுட்ருக்கேன்.
இப்போ இத குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பன்னீர் பிரியாணி செய்றதுக்கு பன்னீர வந்து நல்லா கட் பண்ணிட்டு, சைட்ல வந்து ஒரு பேன்ல ஆயில் ஊத்தி நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ வந்து குக்கர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் பிரியாணி செய்ற மாரி தான். தக்காளி, வெங்காயம், கிரீன் சில்லி எல்லாமே போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உப்பு போட்டு அது நல்லா ஃப்ரை ஆகட்டும்னு வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, மஞ்சள் தூளு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரியாணி மசாலா தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு. ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரை பண்ண பன்னீர போட்டுட்டு, நம்மளோட ரைஸு தயிர் வேணுனா தயிர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு, அதுக்கப்புறம் புதினா தழ, அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து ரைஸ் போட்டுக்கணும். எல்லாம் போட்டுட்டு, தண்ணி வந்து நான் 1 டம்ளர் ரைஸ்க்கு 2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். ஸோ வந்து இது 3, 4 விசில் விட்டதையும் வந்து எடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா, சூப்பரான பன்னீர் பிரியாணி ரெடி ஆயிரும். நல்லா உதிரி உதிரியா சூப்பரா வந்திருந்தது. ஸோ இன்னைக்கு டின்னர் எங்களுக்கு இதுதான். நாங்க சாப்பிட்டு தூங்க போறோம். இதே மாரி அடுத்து வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விளாக்ல உங்கள மீட் பண்றேன். சீ யூ ஆன் த நெக்ஸ்ட் விளாக். பாய் அண்ட் டேக் கேர்.